ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு பெரிய மலை அடிவாரத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு விவசாயத்தின் மீது அதிக ஆர்வம் இருந்தது. அவன் தன் நிலத்தில் ஒரு தென்னை மர கன்றையும் ஒரு சீன மூங்கில் விதையையும் ஒரே நாளில் நட்டான். தென்னை மரத்திற்கு ஊற்றிய அதே அளவு தண்ணீரையும் உரத்தையும் அவன் மூங்கில் விதைக்கும் ஊற்றி வந்தான். ஒரு வருடம் கழிந்தது. தென்னை மரம் மெல்ல மெல்ல வளர்ந்து பச்சை பசேலென தரைக்கு மேலே தெரிந்தது. ஆனால் மூங்கில் விதை நட்ட இடத்தில் ஒரு சிறிய புல் கூட முளைக்கவில்லை. வெறும் மணல் மட்டுமே இருந்தது. விவசாயி சோர்வடையவில்லை. மூங்கில் விதைக்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் என்று நம்பி தொடர்ந்து நீர் ஊற்றினான். பக்கத்து நிலத்துக்காரர்கள் அவனை பார்த்து சிரித்தனர். முளைக்காத விதைக்கு எதற்கு தண்ணீர் ஊற்றுகிறாய் என்று ஏளனம் செய்தனர். விவசாயி எதற்கும் செவிசாய்க்காமல் தன் கடமையை செய்வதில் மட்டும் கண்ணும் கருத்துமாய் இருந்து கவனித்து வந்தான். 2ஆம் ஆண்டு வந்தது. தென்னை மரம் இப்போது விவசாயியின் உயரத்தை தாண்டி உயரமாக வளர்ந்து கம்பீரமாக நின்றது. ஆனால் மூங்கில் விதை இருந்த இடத்தில் இன்னும் எந்த மாற்றமும் இல்லை. அது அப்படியே வறண்ட நிலமாகவே இருந்தது. 3ஆம் ஆண்டும் 4ஆம் ஆண்டும் இதே நிலைதான் நீடித்தது. தென்னை மரம் இப்போது காய்க்க தொடங்கி பயன் தந்தது. விவசாயிக்கு அவ்வப்போது சந்தேகம் வந்தது. இந்த விதை மண்ணுக்குள் மட்கி போயிருக்குமோ என்று அவன் பயந்தான். ஆனாலும் அவன் உள்ளுணர்வு சொன்னது, தொடர்ந்து முயற்சி செய், பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்று. அவன் தன் நம்பிக்கையை ஒருபோதும் தளர விடாமல் ஒவ்வொரு நாளும் அந்த மூங்கில் விதைக்கு தண்ணீர் ஊற்றினான். உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது என்ற தத்துவத்தை அவன் தன் வாழ்நாள் முழுவதும் உறுதியாக நம்பி மனிதன். மற்றவர்கள் அவனை பார்த்து ஒரு பித்தனாக பார்த்தாலும் அவன் அந்த விதையை ஒரு பொக்கிஷமாகவே பார்த்து பாதுகாத்து வந்தான். 5வது வருடம் தொடங்கியது. ஒரு நாள் காலை விவசாயி தனது நிலத்திற்கு சென்றபோது அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. மூங்கில் விதை இருந்த இடத்திலிருந்து ஒரு சிறிய பச்சை துளிர் மண்ணை பிளந்து கொண்டு வெளியே தெரிந்தது. அந்த ஒரு சிறிய துளிரை பார்த்ததும் விவசாயியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவன் 5 வருட காத்திருப்பு வீண் போகவில்லை. ஆனால் அதன் பிறகு நடந்த அதிசயம்தான் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அந்த துளிர் மின்னல் வேகத்தில் வளர ஆரம்பித்தது. வெறும் 6 வாரங்களில் அந்த மூங்கில் செடி 80 அடி உயரத்திற்கு வளர்ந்து ஒரு மாபெரும் கோபுரத்தை போல நின்றது. அதுவரை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் அந்த மூங்கிலின் பிரம்மாண்டத்தை பார்த்து அப்படியே அலைத்து நின்றனர். ஒரு சாதாரண விதை எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைய முடியும் என்று வியந்தனர். விவசாயிக்கு தெரியும், அந்த மூங்கில் அந்த 6 வாரத்தில் மட்டும் வளரவில்லை. கடந்த 5 வருடங்களாக அது வளர்ந்து கொண்டிருந்தது. மண்ணுக்கு மேலே 1 இன்ச் கூட வளராத அந்த 5 வருடங்களிலும் அது மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை பலப்படுத்தியது. 80 அடி உயரத்திற்கு வளரப்போகும் அந்த பாரத்தை தாங்குவதற்காக அது தன் வேர்களை பல மைல் தூரத்திற்கு படர விட்டிருந்தது. ஒருவேளை முதல் வருடமே அது வளர தொடங்கியிருந்தால் பலமான காற்று வீசும்போது அது வேரோடு சாய்ந்து மண்ணோடு மாய்ந்திருக்கும். ஆழமான வேர்கள் இல்லாத எந்த ஒரு வளர்ச்சியும் நிரந்தரமானது இல்லை என்பதை அந்த மூங்கில் விவசாயிக்கு கற்றுக் கொடுத்தது. நாம் முன்னேறவில்லை என்று வருத்தப்படும் நேரங்கள் அனைத்தும் உண்மையில் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ளும் காலங்கள் ஆகும். வளர்ச்சி என்பது கண்ணுக்கு தெரிவது மட்டுமல்ல, அது கண்களுக்கு தெரியாமல் ஆழமாக பதிவதும் கூட என்பதை உலகம் உணர்ந்தது. அந்த மூங்கில் இப்போது அந்த காட்டின் மிக உயரமான மரமாக திகழ்ந்தது. அதன் நிழலில் பல உயிரினங்கள் ஒதுங்கின. பலத்த புயல் காற்று வீசிய போதும் மற்ற பெரிய மரங்கள் எல்லாம் கிளைகள் ஒடிந்து விழுந்தன. ஆனால் மூங்கில் மட்டும் வளைந்து கொடுத்தது. அது காற்றோடு மல்லு கட்டாமல் லாவகமாக வளைந்து கொடுத்து புயல் ஓய்ந்த பிறகு மீண்டும் நிமிர்ந்து நேராக நின்றது. பிடிவாதத்தை விட பக்குவமாக வளைந்து கொடுப்பதில்தான் அதிக வலிமை இருக்கிறது என்பதை அந்த மூங்கில் உலகுக்கு சொன்னது. விவசாயி இப்போது அந்த மூங்கிலின் அடியில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் போது தன் கடந்த கால போராட்டங்களை நினைத்து பார்த்தான். அந்த 5 வருட காத்திருப்பு அவனுக்கு வெறும் பொறுமையையும் கொடுக்கவில்லை, ஒரு மாபெரும் வாழ்க்கை பாடத்தை கொடுத்திருக்கிறது. அவன் இப்போது மற்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறி விடாமுயற்சியின் அவசியத்தை பற்றி ஊர் முழுவதும் பேச தொடங்கினான்.
அந்த மூங்கிலின் புகழ் அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கும் பரவியது. பலரும் அந்த அதிசய மூங்கிலை நேரில் பார்க்க வந்தனர். அவர்கள் விவசாயியிடம் கேட்டனர், 5 வருடம் எப்படி உன்னால் நம்பிக்கையோடு இருக்க முடிந்தது என்று ஆச்சரியமாக கேட்டனர். விவசாயி சொன்னார், நான் விதையை வளர்க்கவில்லை, என் நம்பிக்கையை வளர்த்தேன். அதுதான் இன்று இவ்வளவு உயரமாக நிற்கிறது. ஒரு செயலை தொடங்கும் போது முடிவு உடனடியாக கிடைக்காது. ஆனால் தொடர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை அவன் விளக்கினான். மூங்கில் மரம் இப்போது விதைகளை ஈன்றது. அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய மூங்கில் காடாக மெல்ல மாறியது. ஒரு மனிதனின் ஒற்றை நம்பிக்கை இன்று ஒரு மாபெரும் மாற்றத்தை தந்து அந்த ஊரையே பசுமையாக மாற்றியிருந்தது. எதுவுமே சாத்தியமில்லை என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் எதையும் சாதிக்கலாம் என்று அந்த மூங்கில் சான்றாக நின்றது. காலங்கள் மாறினாலும் அந்த மூங்கில் காடு இன்றும் அந்த விவசாயியின் பெயரையே அந்த பகுதியில் சொல்லிக் கொண்டிருந்தது. மூங்கில் மரங்கள் இப்போது பல வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யவும் வீடுகள் கட்டவும் மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்தன. அந்த மரம் இறந்த பிறகும் கூட அது ஒரு புல்லாங்குழலாக மாறி இனிமையான இசையை உலகிற்கு தந்து மகிழ்வித்தது. துளைகளால் ஏற்படும் வலியை தாங்கிக் கொண்டதால்தான் ஒரு மூங்கிலால் இசையாக மாற முடிந்தது என்பதை அனைவரும் அறிந்தனர். கஷ்டங்கள் வரும்போது அழுவதை விட அதை ஒரு வாய்ப்பாக மாற்றி முன்னேறுவதே ஒரு சிறந்த வாழ்வு ஆகும். அந்த மூங்கில் தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு பயன் தந்தது. இன்றும் ஒரு பாடமாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு துளிர் விடும் போதும் அது அந்த விவசாயியின் விடாமுயற்சியையும் காத்திருப்பின் பலனையும் மக்களுக்கு நினைவுறுத்துகிறது. இன்று அந்த இடத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அந்த முதல் மூங்கில் மரத்தை தொட்டு வணங்கி ஆசி பெறுகின்றனர். அதன் அடியில் ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதில் உன் வேர்களை பலப்படுத்து, வானம் உனக்கு வசப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் செய்யும் உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படாதீர்கள். நீங்கள் இப்போது வேர் விடுகிறீர்கள். உங்கள் வளர்ச்சி மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது சரியான நேரத்தில் ஒரு விஸ்வரூபத்தை எடுக்கும். அந்த மூங்கில் காட்டிய அதே பொறுமையையும் நம்பிக்கையையும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குங்கள். காலம் உங்களை சோதிக்கும் போது கலங்காமல் இருந்தால் காலம் உங்களை ஒரு சாதனையாளராக இந்த உலகிற்கு அடையாளப்படுத்தும். அந்த விவசாயி இன்றும் ஒரு சரித்திரமாக அந்த மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெற்றி என்பது ஒரு விபத்து அல்ல, அது ஒரு நீண்டகால காத்திருப்பின் விளைவு. மண்ணுக்கு அடியில் வேர்விடும் வரை மூங்கில் வளராதது போல தெரிந்தாலும் அது தன் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உனது உழைப்புக்கு உடனடியாக பலன் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. நீ இப்போது உன்னை பலமாக்கி கொண்டிருக்கிறாய். மற்றவர்கள் உன்னை கடந்து செல்வதை பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கான நேரம் வரும்போது உனது வளர்ச்சி ஒரு மின்னல் வேக விஸ்வரூபமாக இருக்கும். வளைந்து கொடுப்பது பலவீனம் அல்ல, அது புயலிலும் நிலைத்து நிற்கும் ஒரு பெரும் கலை என்பதை மூங்கில் போல கற்றுக்கொள்ளுங்கள். உன் மீதான நம்பிக்கையை நீ இழக்காதே. எந்த பாறையும் உனது துளிரை தடுத்து நிறுத்திவிட முடியாது. பொறுமையாக இரு. உனது 6 வார கால அதிசயம் நிகழும் வரை உனது வேர்களை ஆழமாக பதியவை. சிகரம் உன்னை தொட காத்திருக்கிறது. நீ மட்டும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.